நேர்த்தியா ஒரு உண்மைக்கு ரொம்ப நெருக்கமான இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கடந்து வந்த ஒரு கதை தான் ஐயா துரியவன் எழுதின அந்த புத்தகத்தை தள்ளி எடுக்கப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பு. இந்த படைப்பு என்பது நம்மை விட நமக்கு அடுத்த தலைமுறையாக இப்போ இந்த மண்ணில் இந்த நார்வேங்கிற இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது முதல் தலைமுறையாக வந்தவர்களுடைய மனநிலை என்ன, அன்றைய அவருடைய சூழ்நிலை என்ன, மொழி தெரியாத ஒரு இடம், எப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு அவங்க இந்த இடத்த தக்க வச்சிருப்பாங்க. அடுத்து அவர்கள் பெற்ற பிள்ளைகள் இன்றைக்கு நல்லபடியாக படிக்கிறாங்க, ஐடி படிக்கிறாங்க, நிறைய நல்லா இருக்காங்க. நான் பார்க்குறேன் 3வது தலைமுறை உலகம் முழுக்க நான் சுற்றிட்டு இருக்கேன். வரைக்கும் நான் 68 நாடு சுற்றி இருக்கேன். ஸோ நிறைய பேரை நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகள் நாம இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி வாழ்றோம்னா நம்முடைய தாய் தந்தையர்கள் எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதைத்தான் இந்த இயக்கத்தினுடைய போராட்ட காலகட்டங்களில் அடிபட்ட அந்த மாவீரர்களுக்கான பணியை வெளிநாடுகளிலே படித்தும் தனக்கான சுயநல வாழ்க்கையை நினைக்காமல் அந்த மண்ணை காத்த மாவீரர்களை காக்க வேண்டும் என்ற அந்த மகத்துவமான மருத்துவ பணியை செய்த மருத்துவர்களை பற்றிய படைப்பு தான் இந்த சல்லியர்கள். படத்தை பாருங்க, முடிஞ்ச உடனே நம்ம நேரடியாக பேசிக்குவோம். நன்றி. சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை நல்ல படம் நந்தினியின் டைரக்டரில் வரைக்கும் நல்லா இருந்தது. நல்ல டைரக்டர், நல்லா இதாக இருந்தது, அழுகையும் வந்தது, ஒன்றும் சீராக அடக்கலாம் இருந்தது. ஏன்னா எங்களோட சோகத்தை அதில் சொல்லியிருக்கு, எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கண்டதை சொல்லியிருக்கணும். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருந்தது படம். உங்களுக்கு இந்த படத்தை விவரிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. அவ்வளோ ஒரு சிறப்பான படம், எல்லாரும் வந்து பார்க்கணும். அந்த போராளிகள் மருத்துவ பிரிவில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததை வடிவாக காட்டியிருக்கார் கருணாஸ் அண்ணா. அவருக்கு தலை வணங்குறோம். நன்றி. என்ன வார்த்தை இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த போராளிகளோட மருத்துவ போராளிகளோட எல்லாம் அனுபவம் இருக்கு எனக்கு. வருதில்லை, கொஞ்சம் அழுது போட்டேன். ஏனென்றால் அந்த படம் வந்து இதை வந்து நான் என்னை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே நிறைய விடுதலை போராட்ட படங்கள் தயாரித்து வச்சுருக்கேன். நம்ம ஆவணப்படங்கள் நம்ம எடுத்துருக்கேன். வந்து இதை வந்து ஒரு ஆவணப்படமாகவும் பார்க்குற, திரைப்படம் பார்க்குற, அந்த மக்களுக்கு என்ன விஷயத்தை சொல்ல வேணும், ஒரு உண்மையை ஒரு போராட்டம் களத்தில் வந்து எப்படி அந்த போராட்டங்களும் அமையும், அங்கே என்னென்ன தேவைகள் இருக்குன்றதை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லி படத்தையும் துவங்க வேண்டிய இடத்துல துவங்கி முடிக்க வேண்டிய இடத்துல கச்சிதமாக முடிச்சிருக்கு. இதில் முக்கியமாக சொல்ல போனால் வந்து இந்த போராளிகளின் விடுதலை போராளிகள் சொல்லாமல் தமிழரின் மனிதாபிமானம் நிறைய இடத்திலே பேசப்படுது. அதுதான் முக்கியம். அங்கே இப்போ என்னை பொறுத்தளவில் கருணாதன் விரும்பினவர் வந்து இதை இலங்கையில் இந்த படத்தை திரையிட வேணுமெண்டு. இப்போ நானும் அதை அவருக்கு உடனே ஆதரவாக நிற்கிறேன்னு சொன்னால், இந்த படம் சிங்கள மக்கள் பார்த்தால், அதில் இளைஞர்கள் பார்த்தா இந்த போராளிகள் எவ்வளத்துக்கு சிங்கள போராளிகளை இராணுவ வீரர்களை காப்பாற்றி இருக்கணும் என்ற அந்த உண்மையால் போய் சேரும். அப்போ அது ஒரு அவங்களுக்கு ஒரு இப்போ இந்த மாற்றத்துக்கான காலமாக இருக்கிறபடியாக இதுவும் ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வந்து உண்மையில் வந்து கருணாஸ் அண்ணன் அந்த படத்தில் நடித்த பிள்ளைகள் எல்லோரும் வந்து அதை நான் ஒரு நடிப்பாகவே பார்க்கல, ஒரு இயல்பாகவே அதுக்குள்ளே வாழ்ந்திருக்கணும். ஒரு போராட்ட களத்தில் நின்றால் நாங்கள் எப்படி போராளிகளை பார்ப்போமோ அந்தளவுக்கு அதே இதிலே இருந்திருக்கணும். வந்து அந்த மாதிரி இந்த படத்தை வந்து நாங்கள் பெருமளவு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேணும். அது கட்டாயம் எல்லாருமா சேர்ந்து செய்ய வேணும். எங்கெங்கெல்லாம் இதை திரையிட முடியுமோ, ஆறாரெல்லாம் பார்க்கணுமோ அவைகளை நாங்கள் வலிந்தென்றாலும் கொண்டு போய் அந்த இடங்களுக்கு நோக்கி சென்று அதை திரையிட்டு இதை எல்லா மக்களுக்கும் சென்றடையக்கூடிய மாதிரியான வழியை நாங்கள் பார்க்க வேணும். அதை எல்லாரும் சேர வேணும் என்று நான் எல்லா ஊரையும் கேட்டுக்கொள்கிறேன். இதை படமாக பார்க்காத, எங்கோ ரசித்து போட்டு போகிற விஷயம் இல்லை. இது எங்களோட வரலாறு. இதை நாங்கள் எல்லோருமா சேர்ந்து இதை படம் என்று பார்க்காமல் இந்த உலகெங்கும் இதை மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லோருமா சேர்ந்து செய்வோம். நன்றி. எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பழைய நாங்கள் முதல் பார்த்த இந்த தமிழில் படங்கள் அதுகள ஞாபகங்கள் எல்லாம் கண்ணில் வந்து கொண்டு இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பார்க்க.
ஆனால் நல்லா எடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களோட நன்றியை தான் தெரிவிக்கணும், வாழ்த்துக்களை விட நன்றியை தெரிவிக்கணும். அதாவது போர்ஸுக்கு எதிரியும் காப்பாற்றணும் அப்படி ஒரு போர் சூழ்நிலையில் மருத்துவம் என்ற ரீதியில் நீங்கள் எதிரியாக இருந்தாலும் காப்பாற்றணும் என்ற ஒரு மனப்பான்கோட செய்திருக்கிற பார்க்க உண்மையாகவே நல்லா இருக்குது. அதாவது ஒரு எமோஷனலாக இருக்குது நம்பியாக. மற்றது அதில் நடித்த பாத்திரங்கள் ஒரு ஸ்பெஷலாக கருணாஸ், இந்த நடிகர் கருணாஸ் இந்த அந்த தப்பன் ரோல், மற்ற அந்த இந்த படத்தை பார்க்கும்போது நாங்கள் ஊரில் நேரடியாக கண்டதுகள் அப்படியான காட்சிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலே சரியான மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அதே இதில் கோர்வையில் வடிவாக எடுத்துருக்கு இந்த படம். ஓகேயா இருந்தது, சிறப்பாக எடுத்திருக்கிறாரு. இதை எடுத்த கருணாஸ் அண்ணாக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏனென்றால் அருமையான பதிவு இது. குறிப்பாக எல்லா தமிழ் மக்களும் இதை பார்க்கணும். இளைய சமுதாயம் இதை கண்டிப்பாக பார்க்கணும், தவற விடக்கூடாது. இது வெளியிடக்க எல்லாரும் இந்த இதை பார்க்கணுன்றது எங்களுடைய தமிழ் மக்களுடைய வலிகளையும் அல்லது எங்களுடைய மருத்துவ போராளிகள் என்ற வலிகளையும் இதில் எடுத்து காட்டியிருக்கிறோம். அதில் அந்த நந்தினி என்ற பாத்திரம் கிட்டத்தட்ட நிறைய இதை போல் நிறைய சம்பவங்களை நாங்கள் நேரிலே பார்த்துருக்கிறோம். இது முக்கியமாக எங்கெண்ட மக்களுக்கு இல்லாமல் வேற்று மொழி மக்களுக்கும் இது போய் சேரணும். அதில் எங்கள்ட மனிதநேயத்தை மனிதநேயத்தை எடுத்து காட்டியிருக்கு. எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியை காப்பாற்றணும் என்ற இது அந்த குணம் பண்பு என்பது எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டியிருக்கு. இது முக்கியமாக எல்லோரும் பார்க்கணும் என்று நான் என் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன்.